அடுத்து கற்கண்டுங்கிற தலைப்பில் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் பொது. இதில் வந்து இரு திணைகள் என்ன கேட்டிங்கன்னா, ஆருடைய மக்களை உயிர்திணை அப்படின்னும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களையும் என்ன சொல்லுவாங்க, அக்ரின்னு சொல்லுவாங்க. விலங்குகளை சொன்னாலும் சரி, உயிருள்ள புழுக்களை சொன்னாலும் சரி, அதெல்லாம் வந்து அல்திணை அக்ரின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆறறிவு மக்களை கமலா கலா அந்த மாதிரி பேர் உள்ள சொற்களை சொன்னோம்னா அது வந்து உயர்திணைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐம்பால் பார்த்தீங்கன்னா, பாலுங்கிறது என்னன்னா திணையுடைய உட்பிரிவு தான் பால். பால்னா பகுப்பு பிரிவுன்னு சொல்லுவாங்க. பால் 5 வகைப்படும். உயர்திணை பால் வந்து ஆண்பால், பெண்பால், பலப்பால் அப்படி 3 பிரிவுகளை உடையது. அதுவே அக்ரிணை வந்து ஒன்றன்பால் பலவீன்பால்ங்கிற 2 பிரிவுகள் உடையது. இந்த 5ல் வந்து உயர்திணைக்குரியது என்ன, அக்ரிணைக்குரியது என்னன்னு பார்த்துக்கோங்க. உயர்திணைக்கு வந்து 3, அக்ரிணைக்கு வந்து 2. உயர்திணைக்குரிய பால் பகுப்பு பார்த்தீங்கன்னா, ஆண்பால்குரியது வந்து வீரன், அண்ணன், மருதன் அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்பால்குரியது. ஆண்களை சொன்னால் ஆண்பால்குரியது. பெண்களை சொன்னால் பெண்களுக்குரியது. மகள், கண்ணகி, தலைவி. பலர்பால்னா எல்லாரையும் பொதுவாக மக்கள், பெண்கள், ஆண்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பலர்பால். அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் பார்த்தீங்கன்னா, அக்ரிணையில் வந்து ஒன்றை குறிச்சா ஒன்றன் பால். அதுவே நிறைய பொருட்களை குறிச்சா பலவற்றை குறிப்பது பலவின் பால் சொல்லுவோம். ஒன்றுனா யானை, புறா, மலை இதில் வந்து ஒரு பொருளை சொல்கிறதுனால ஒன்றன் பால். அதுவே பசுக்கள், மலைகள் அப்படின்னு நிறைய பொருட்களை சொன்னால் அது வந்து பலவின் பால். மூவிடம்னா தன்மை, முன்னிலை, படக்கை. இடங்கள் வந்து 3 வகைப்படும். இப்போ தன்மை முன்னிலை படைக்கையில் வந்து தன்மை பெயர் என்ன, தன்மை வினை என்னன்னு பார்க்க போகிறோம். தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து நான், யான், நாம், யாம் இப்படி வந்தால் தன்னை வந்து குறிக்குதோ அதனால் தன்மை பெயர்கள் வரும். அதுவே வினைகள் பார்த்தீங்கன்னா, தன்மை வினை வந்து வந்தேன், வந்தோம் அப்படி வந்தால் அது வந்து தன்மை வினைகள். வந்தேன்ங்கும்போது வினை சொல் வந்தேன், வந்தோம் அப்படின்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு முன்னிலை. முன்னிலைனா முன்னிலை பெயர்கள் வந்து நீ, நீர், நீ, வீர், நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை பெயர்கள். அதுவே முன்னிலை வினைகள் வந்து நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் இதில் வந்து முன்னிலை வினைகள். முன்னால் இருக்கிறவங்களை குறிக்கிறது முன்னிலை. படற்கைனா தண்ணியும் குறிக்காம முன்னால் இருக்கிறவங்க குறிக்காம தூரமாக இருக்கிறவங்களை குறிக்கிறது தான் படக்கைன்னு சொல்லுவாங்க. படற்கை பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் வந்து படற்கை பெயர்கள். படற்கை வினைகள் வந்தால் வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன இதெல்லாம் வந்து படற்கை வினைகள். அப்புறம் வலு வளாநிலை பார்த்துருவோம். வலுன்னு என்னென்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலைன்னு சொல்லுவாங்க. இலக்கண முறை இன்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிற மீனிங்க இலக்கண முறையுடன் பிழை இல்லாமல் பேசினா எழுதுனா வளாநிலைன்னு சொல்லுவாங்க. இலக்கண முறை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். இரு திணைகளையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7 துறைகளில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை வலு எனப்படும். வலு வந்து 7 வகைப்படும். என்னென்ன பார்த்தீங்கன்னா, திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலுன்னு 7 வகைப்படும். இப்படி இலக்கண பிழை இல்லாமல் வந்தால் அது வளாநிலை. வளாநிலையும் 7 வகைப்படும். தினா வளாநிலை, பால் வளாநிலை, இட வளாநிலை, கால வளாநிலை, வினா வளாநிலை, விடை வளாநிலை, மரபு வளாநிலை அப்படின்னு 7 வகைப்படும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. திணைனா செழியன் வந்தது, வளாநிலை வந்து செழியன் வந்தான். இதில் வந்து உயர்திணை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாலுங்கிறது கண்ணகி உண்டான், இங்கே கண்ணகி உண்டாள். கண்ணகி உண்டான்ங்கிறது வந்து தவறான வார்த்தை. பெண்பாலுக்கு வந்து உண்டான் வராது, உண்டால் வரும். வளாநிலை கண்ணகி உண்டாள் இதான் சரி. அதான் வளாநிலையில் கொடுத்துருக்காங்க. இப்போ இடம் பார்த்தீங்கன்னா, நீ வந்தேன், நீ வந்தாய். காலம் வந்து நேற்று வருவான், நேற்று வந்தான். வினா வந்து ஒரு விரலை காட்டி சிறிதா பெரியதா எனக்கு கேட்குறது வந்து வினாவலு. அதுவே 2 விரலை காட்டி எது சிறியது எது பெரியதுன்னு கேட்குறதா வளாநிலை. ஒரு விரலை வச்சு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடை அளித்தல். அதாவது இந்த வினாக்கு ஏற்ற விடையை அளிக்காமல் தவறு அளிக்கிறது வந்து விடாய் வலு. அதே கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று விடை அளித்தல் வந்து வளாநிலை. மரபு வலு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னை தோட்டம் என்று கூறுதல். இது வந்து வலுவான சொற்கள். தென்னந்தோப்பு தான் கரெக்டு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை வந்து தென்னந்தோப்பு என்று கூறுதல். இது வளாநிலை, மரபு வளாநிலைக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வலு அமைதி பார்த்துக்கோங்க. இலக்கண முறைப்படி பிழை உடையதாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதோ ஒரு காரணம் கருதி பிழை இல்லை அப்படி ஏற்றுக்கொள்வது வலு அமைதின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திணை வலு அமைதி, பால் வலு அமைதி, இட வலு அமைதி, கால வலுவமதி, மரபு வலுவமதி. வலுவும் வளாநிலையும் 7 வகைப்படும். வலுவமதி 5 வகைப்படும். திணை வலுவமதி பார்த்தீங்கன்னா, ஒரு பசு மாட்டை பார்த்து என் அம்மே வந்தாள் அப்படின்னு சொல்கிறது வந்து திணை வலுவமதி. இது ஒரு சந்தோஷத்தின் காரணமாக இந்த அக்ரிணை பொருளை உயர்திணையாக சொல்கிறதுனால இது திணை வலுவமதின்னு ஆகும்.
இந்த பாடத்தில் நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். என் அம்மே வந்தால் அப்படி எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் கேட்டு திணை வலுவ அமைதியா கால வலுவ அமைதி இடவளவு எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்து திணை வலுவ அமைதின்னு வரும். அடுத்து பால் வலுவ அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவ அமைதி. அதாவது இது ஒரு சந்தோஷத்தின் காரணமாக ஒரு பெண்பாலா ஆண்பாலா சொல்றதுனால இது பால் வலுவ அமைதி வரும். அப்படி இட வலுவ அமைதி என்ன பார்த்தீங்கன்னா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என்று தன்மையே படைக்கே இடத்துல வச்சு கூடுறது வந்து இட வலுவ அமைதி. அது வந்து மாறங்கிறது அந்த அவனை மற்றவங்க மாதிரி உருவப்பட்டு சொல்றது ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றது வந்து இட வலுவ அமைதி வரும். தன்மை முன்னிலை படைக்கிற இடத்துல வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் கால வலுவ அமைதி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது தொடரில் வந்து குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வருகிறார்னு சொல்றதுனால இது வந்து பிள்ளையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய வருகையுடைய உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவ அமைதி ஏற்றுக்கிறாங்க. ஒரு மரபு வலுவ அமைதி என்ன பார்த்தீங்கன்னா கத்தும் குயிலோசையை சற்று வந்து காதில் பாட வேணும் அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. குயில் வந்து கூவும் ஆனால் குயில் வந்து கத்தும் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து மரபுப்படி இது வந்து வலுதான். ஆனால் இது வந்து கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து வலுவ அமைதியாக ஏற்றுக்கிட்டாங்க. இதனால் இது மரபு வலுவ அமைதியாகும். பார்த்துக்கோங்க எதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம தனியாக வீடியோ போட்டுருவோம். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சியாலும் சிலப்பதிகாரம் ஒன்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. இது பற்றி பாரதி யாருன்னா பாரதியார். டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, கல்ச்சுரல்னா பண்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ்னா மனித வளம், டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல், மல்டிமீடியானா பல்துறை ஊடகம். அடுத்து அறிவை விரிவு செய்யல பாருங்கள். சிறந்த சிறுகதைகள் 13. இது எழுதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்காரு. குட்டி இளவரசன் வந்து வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி MP அகிலா.